பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை விவாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நிர்வாக மொழி அப்படின்னே சொல்லலாம். நீங்க தேர்தல் மேடைகளில் பேசுறதுன்றது வேற, மானிய கோரிக்கைகளில் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி புள்ளி விவரங்களை வைக்கும், ஆளுங்கட்சி கடந்த கால ஆட்சியின் புள்ளி விவரங்களை வைக்கும், அதுக்குள்ளேயே அரசியல் உறவு உரையாடல் எல்லாமே இருக்கும். கூட்டணி கட்சிகள் எப்படி பேசுறாங்க அதெல்லாம் எப்படி இப்போ இந்த ஓவரால் போயிட்டு இருக்கிறத வச்சு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார். அவரது ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை என்னென்னா, வெளியில் இருந்தபோது, சட்டமன்றத்துக்கு வெளியில் இருந்தபோது அவர் கதாநாயகனாகவும் அவரது ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளாகவும் இருந்தாங்க, ரசிகர்களாக இருந்தாங்க. அப்போ அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வருகிற பொழுது இந்த கதாநாயகன் முதல்வராக ஆவதுங்கிறது ரொம்ப எளிது. இப்போ அந்த ரசிகர்கள் நிர்வாகிகளாகவும் அமைச்சர்களாகவும் எழுந்து வர்றதுக்கான இடம், எழுந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான இடம் சட்டமன்றம். ஏன்னா அவங்க நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது, துறைகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்க்கறது எல்லாம் ஃபைலில் இருக்கும். ஆனால் ஆமாம் அவங்க தலைவர்களாக எந்திரிச்சிட்டாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நிரூபிக்கிற இடம் தான் இந்த சட்டமன்றம். அப்போ அவருமே என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு விடுறாரு. இப்போ போன கூட்டத்தொடருக்கும் இந்த கூட்டத்தொடருக்குமான முக்கியமான வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு அவர் அனுமதிக்கிறார். பேரவையே பார்த்தீங்கன்னா, நாம அஇஅதிமுக ஜெயலலிதா அம்மா காலத்தில் பேரவைக்குள்ள அவங்க எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒரு உரையை எப்படி ஆரம்பிப்பாங்க எல்லாமே தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாரு. எல்லோருமே எதிர்வினை ஆற்றுறாங்க. இப்போ நம்ம முதல்ல சட்டமன்றம் அவங்க கூடினப்போ இவங்க மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்வினை ஆற்றுறாங்க. ஆனால் அப்படி எதிர்வினை ஆற்றுகிற போதும் அந்த சபாநாயகர் ஒரு தலைமை ஆசிரியர் போல, நீங்கள் உங்கள் கேள்வியில் ரொம்ப அருமையாக சுட்டி காட்டியது போல, அந்த நிர்வாக லைனை தாண்டி அது ஒரு பொலிட்டிக்கல் லைனாக போயிட வேண்டாம். ஏன்னா அரசியலாக பேசுறதுக்கும் உள்ள நிறைய இருக்கு. அந்த இடம் தான் திரு மணி. இப்போ திமுகவோட அப்ரோச் எப்படி இருக்கு? இப்போ ஏன்னா வந்திருந்தவர்கள் புதிதாக நம்ம ரொம்ப காலம் பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் பார்த்துருக்கோம். மானிய கோரிக்கைகள்ல எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. உங்கள்கிட்ட விஷயம் இல்லைன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. இங்க திமுக, இங்க அதிமுக பல ஆண்டுகள் ஆண்டவர்கள், இவங்க எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்ற இடம் இருக்குல்ல. இதுல திமுகவோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடர்ல பேசுகிறவர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, திரு ஏவா வேலு பேசுறாங்க, KN நேரு பேசுறாங்க, தேவைப்பட்டால் தங்கம் தென்னரசு பேசுறது, MRK பன்னீர்செல்வம் பேசுறது. இந்த அப்ரோச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க என்ன கடத்த விரும்புறாங்க? உங்க கொஸ்டினை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ட்ரெஷரி பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆளும் தரப்போட சராசரி வயது 40, எதிர்கட்சியோட சராசரி வயது 60. அரசியல் அனுபவமா பார்த்தீங்கன்னா 89லேருந்து அமைச்சராக இருந்தவங்க, பல முறை ஒரு துறையை 2-3 முறை நிர்வகிச்சவங்க எல்லாமே இருக்காங்க. அதுவும் ஒரு கட்சி மட்டும் இல்லை, 2 கட்சியுமே இருக்கு. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியோட சொத்து மதிப்பை கூட்டினீங்கனாலும் சரி, வயதா பார்த்தீங்கனாலும் சரி, நிர்வாக அனுபவமா பார்த்தீங்கனாலும் சரி, அரசியல் அனுபவமா பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாத்துலேயும் எதிர்கட்சி அப்படி திரண்டு நிற்கிறாங்க. அப்போ இங்கே புதிதாக வந்தவர்கள் நிற்கிறாங்க. அப்போ என்னன்னா, இதில் ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடம் நான் நினைக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, ஐயா ஆதவர்ஜுனா அமைச்சர் எனக்கும் உறவினர் தான், அண்ணன் நேரு அவர்களுக்கும் உறவினர் தான். இந்த டோன் தான் அந்த சபையோட இந்த டோன் எங்க போகுதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? ஐயா நேரு ஒரு இடத்துல சொன்னார், நான் இன்னொரு இடமும் சொல்லிடுறேன். ஐயா நேரு சொன்னாரு, என்ன டோன் சொன்னா அது ஒரு நட்பான டோன். அது என்னன்னா, பெருமாள் இல்ல நேரு சொல்றதையும் சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு, ஒரு இதை குறிப்பிட்டு காட்டி, நீங்க இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்க, இது சண்டை வளர்க்குற மாதிரி இருக்கு, இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு ஐயா நேரு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, ஒன்னு திமுக தரப்புல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, இவங்க இந்த இடத்துக்குள்ள இது ஒரு பெரிய அரசியலாவோ ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாகவோ அவங்க அதை கொண்டு போக விரும்பல அப்படிங்கிறது தெரியும். அது திமுகவின் நிலைப்பாடா இருக்கா, இல்ல சீனியர் அமைச்சர்கள், முன்னாள் சீனியர் அமைச்சர்களோட நிலைப்பாடா இருக்காங்க? ஏன்னா சமூக ஊடகங்கள்ல பகிரப்படக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம், திமுக ஐடி விங் சார்ந்து எழுதக்கூடியவர்கள்லாம் பார்க்கிறோம். அது திமுகவோட நிலைப்பாடு ஒரு மென்போக்கோட இருக்காங்களா, இல்ல முக்கியமான சில மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு நகர்றாங்க? இல்ல எப்படி இப்போ சபைக்குள்ள நடக்கிறத 2 பேருமே அவங்கவங்க கண்ணோட்டத்திலிருந்து சமூக வலைதளத்தில் எழுதுறாங்க. இவர் இப்படி பேசினார், அவர் அப்படி பதிலடி கொடுத்தார்,
அப்படின்லாம் 2 பேரும் எழுதுறாங்க. ஆனா சபைக்குள்ள 2 பேரோட டோன் என்னவா இருக்கு பாருங்க. ஒரு இடம், முக்கியமான இடம் இருக்கு. என்னங்க ஊழலுக்கு ஆதாரம் ஐயா ஏவா வேலு சொல்றாரு, இந்த ஊழலுங்க வார்த்தையே சபை குறிப்புல இருந்து நீக்கிறணும். அப்போ ஒரு உறுப்பினர் சொல்றாரு, புது உறுப்பினர், அவர் சொல்றாரு, என்னங்க ஊழலுக்கு ஆதாரம்னு கேக்குறீங்க, நானே சாட்சி தாங்க, நீங்க என்னென்ன சொல்லிலாம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஹைவேஸ் மினிஸ்டருக்கு தெரியாதா? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பழைய எக்ஸிஎம் இருக்காரு, அவருக்கு தெரியாதுங்களா? அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா ஆக்ரோஷமா ஒரு உணர்வு பூர்வமா சொல்றாரு. என்ன இவங்க ஊழல் இல்லைன்னு சொல்றாங்களேன்னு. ஆனா அந்த இடத்துல சபாநாயகர் அந்த பாயிண்ட் அப்படி தட்டி விட்டாரு. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொரு புதிய உறுப்பினர் கன்னி பேச்சு பேசுறாரு. அப்ப அவரு இவர் எம்ஆர்கே என்ன சொல்றாருன்னா, நாங்கெல்லாம் டென்ஷனா இருப்போம், நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்கன்றாரு. அப்ப அந்த புதிய உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்படி நீங்க ஏன் டென்ஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈடி எப்போ வரும், அந்த இடம் தான். அப்ப என்ன இல்ல அந்த இடம் சபாநாயகர் என்ன சொல்றாரு, இல்ல இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அது அவர் தடுக்கிறாரு, மாற்று கருத்தே இல்ல. ஆனா என்னன்னா, நீங்க திமுக ஐடி விங், திமுக சார்ந்து இயங்குகிறவர்கள் வெளியில இப்ப அறிவாலயத்துல பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, திரு பரந்தாமன் கொடுக்குறாங்க, அபிசுல்லா இருக்காங்க, சூர்யா இருக்காங்கன்னா, அது ரொம்ப ஹார்ஷான டோன்ல இருக்கு. ரொம்ப ஹார்ஷான. வெள்ளை அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்குமே இருக்கிற வித்தியாசத்தை புட்டு வைக்கிறாங்க. ஆமா, சட்டமன்றத்துக்குள்ளே எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான இடம் இருக்கு. நிதியமைச்சர் நிறைய டாஸ் பால் போடுறாங்கன்னு கூட சொல்லாம, ஆனா அடிக்கப்பட்டதா? வெளியில இருந்தது உள்ளுக்கு இருக்கா? இல்ல, வெளியில இருக்கிற அனல், சமூக வலைதளத்தில் இருக்கிற அனல், ஊடக நேர்காணல்ல இருக்கிற அனல், அல்லது சட்டமன்றத்துக்குள் இல்லாத நிர்வாகிகள் இருக்கிற அந்த வெப்பம் இருக்குல்ல, அது சட்டப்பேரவைக்குள்ள இல்ல. என்ன காரணம்னா, மேபி இப்ப இதுவரை பாருங்களேன், ஒரு நாள் கூட அவங்க வெளிநடப்பு பண்ணவே இல்லை. ஒரு புதிய தாவேகான்றது ஒரு புதிய கட்சியா வருது. இப்ப திமுக அதிமுகவுக்கு இடையில காலங்காலமா ஒரு உரையாடல் போய்கிட்டே இருந்தது. அது ஒண்ணு. நான் இன்னொரு காரணம் நினைக்கிறேன், இது 24 மணி லைவ் ஃபுல்லா போகுது. மக்கள் இன்னைக்கு பரவலா பாக்குறாங்க. நான் எப்போதுமே நினைக்கிறேன், தலைவர்கள் நம்மளோட ரொம்ப சென்ஸ், மக்கள் பாக்குறாங்க, கவனமா பாக்குறாங்க. அப்ப நம்ம முன்னாடி இந்த கேம் ஆடின மாதிரி இப்ப ஆடக்கூடாது அப்படின்றது தெரியுது. இதுல என்னன்னா, தாவேகா ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம எதிர்வினை ஆற்றணும்னு. ஆனா சபாநாயகர் எதிர்க்கட்சியோட டோனை புரிஞ்சுக்கிட்டு தாவேகாவை நீங்க இன்னும் கொஞ்சம் நிதானமா போலாம், இவ்வளவு உணர்ச்சி வசமா நீங்க பேச வேண்டியது இல்ல. இந்த விவாதங்கள்ல அந்த எல்லை மீறல் அதை அரசியலா கன்வெர்ட் பண்றப்ப சபாநாயகர் வந்தாங்க. அதை அரசியலா யாருமே கன்வெர்ட் பண்ணாம நிர்வாகமா மட்டுமே பேசுவதனாலதான் அது தலைவர்களுக்கு உரிய ஒரு சென்ஸ் காரணமா ரொம்ப சட்டப்பேரவை ரொம்ப மாண்போட கொண்டு போறாங்கன்னு தான் நினைக்கிறேன்.